அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு மாபெரும் தேவ மனிதரை குறித்து பார்க்க போறோம். ஆமாங்க, அது வாரம் ஒரு தேவ மனிதரை பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுக்கான பங்கை தெரிந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுக்கான அழைப்பில் நின்று மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அவங்க வரலாறு படைச்சனால தான் இன்னைக்கு அந்த வரலாற்றை குறித்து மறுபடியும் பேசுகிறோம். லூக்கா சொல்றாரு, சரித்திரத்தை எழுத அநேகர் வந்தாங்கன்னு சொல்லி. ஆனால் சரித்திரத்தை படைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் சீசர்கள் வந்தார்கள். சீசர்களுக்கு அப்புறம் அவங்க செஞ்ச விஷயத்தை, அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் நடக்கலை அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்குடைய ஒரு கருத்து இருக்குது. ஆனால் உண்மையாகவே அப்போஸ்தலருடைய காலத்திற்கு அப்புறம் நிறைய 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 நடந்திருக்கு. நிறைய எழுப்புதல், அதாவது திருவிழா போகும்பொழுது சுகம், மரித்தோரை உயிரோடு எழுப்புன எல்லா காரியங்களும் நடந்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 1859ஆம் ஆண்டு ஒருவர் பிறக்கிறார், ஜனவரி 8ஆம் தேதி. அவருடைய பெயர் ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த். எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு தேவ மனிதர். அவர் சொன்ன உடனேயே நிறைய பேர் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு தேவ மனிதர். நிறைய பேர் வேதாகம கல்லூரியிலும் சரி, சபையிலும் சரி அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு நபர். ஒரு அருமையான தேவ மனிதர். சாதாரண குடும்பத்தில் பிறக்கிற ஒரு நபர். சாதாரண குடும்பம், மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பம். அவங்க அப்பா ஒரு கூலி வேலை செய்கிற ஒரு நபர். சின்ன வயசுல இருந்தே கஷ்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி விக்கிள்ஸ்வொர்த்துக்கு தெரியும். ஒரு 7 வயதுல ஒரு நூற்பாலையில் வேலை செய்கிறார். தன் தகப்பனோட வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது காலையிலேருந்து சாயந்தரம் வேற வேலை செய்யணும். அதாவது காலையில் ஆரம்பிச்சா இருட்டுற வரைக்கும் இந்த வேலை செய்யணும். ரொம்ப களைப்போடு அவங்க அப்பாட்ட போய் கேட்பாரு, அப்பா எப்போ இந்த வேலை முடியும் அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பா சொல்லுவாராம், சீக்கிரம் முடிஞ்சிரும், நம்ம போயிடலாம் வீட்டுக்குன்னு சொல்லி. அந்த நேரங்கள் எல்லாம் நிறைய சகிப்புத்தன்மைகளை விக்கிள்ஸ்வொர்த் சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டாரு. 8 வயதாக இருக்கும் பொழுது ஒரு நாள் சபைக்கு போறார். தன்னுடைய பாட்டியோட சபைக்கு போறார். போகும்பொழுது அங்கே தன்னுடைய ஊழியக்காரன் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது விக்கிள்ஸ்வொர்த் மேலே தலையில் கரத்தை வச்சு ஜெபிக்கிறாங்க. அப்போ தான் முதல் ரட்சிப்பினுடைய அனுபவத்தை விக்கிள்ஸ்வொர்த் அனுபவிக்கிறாரு. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஒரு இரக்க குணமுடைய ஒரு நபர். பார்த்தோம்னா அவருடைய முகம் தோற்றம் அப்படி தெரியாது. ஆனால் உண்மையில இரக்க குணமுடைய நபர், எல்லாரும் மேலே அன்பாக இருக்கிற ஒரு நபர், எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு வெறித்தனமாக செய்யக்கூடிய ஒரு நபர். அப்படி தான் 8 வயதில் தன்னுடைய அந்த ஆத்மாவை ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுக்கிறார். அங்கே ஒப்புக் கொடுத்து வீட்டுக்கு வந்த உடனே இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய தாயார்கிட்ட சொல்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில் முதல் அவர் ஆத்மாதயம் செய்த ஒரு நபர் யாருன்னா அவருடைய அம்மா. 13 வயதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வீடு காலி பண்ணி போகிறாங்க. போன இடத்துல ஒரு சபைக்கு போகிறாங்க. சபைக்கு போன இடத்துல விக்கிள்ஸ்வொர்த் பாடல் குழுவில் சேர்ந்து பாடல் பாடக்கூடிய நல்ல திறமை வாய்ந்த ஒரு நபர். அந்த நேரங்களெல்லாம் அவர் நல்லா ஜெபிப்பார். எப்பொழுதுமே வேதாகமத்தை, புதிய ஏற்பாடை தன்னுடைய கையில் சட்டப்பையில் வைத்திருப்பார். ஒரு ஆர்வமுள்ள ஒரு மனிதர். அந்த நாட்களில் ஒரு 7 சிறுவர்களை தேர்ந்தெடுத்து பிரசங்கிக்கும்படியாக சபை ஒரு நிகழ்ச்சியில் பயன்படுத்துகிறாங்க. அதில் விக்கிள்ஸ்வொர்த்தும் ஒரு ஆள். அது ஒரு 15 நிமிடம் அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறாரு. பேசி முடிஞ்ச உடனே பயங்கர ஒரு ஆச்சரியம் விக்கிள்ஸ்வொர்த்துக்கு. நானா பேசுனேன் அப்படின்னு சொல்லி. சின்ன பையன், எல்லாரும் கை தட்டுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த ஆச்சரியம் அப்படியே என்ன பண்ணுது, அப்படி வாழ்க்கையில் அனுபவத்தில் வருது. இனி நிறைய பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், ஒரு மாபெரும் ஒரு எழுப்புதலை கொண்டு வரணுங்கிற ஆசை சின்ன வயசில் அவருக்கு இருந்துச்சு. ஆசை என்பதை விட அது ஒரு பெரிய ஒரு வாஞ்சை இருந்துச்சு. தன்னுடைய 16 வயசுல ஒரு நாள் அவங்க இருக்கிற அந்த ஏரியாவில் சால்வேஷன் ஆர்மி அப்படிங்கிறதான ஒரு ஊழியம் நடைபெறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. சால்வேஷன் ஆர்மி, ரட்சணிய சேனை, அந்த ஊழியம் ஆரம்பிக்குது. எல்லாரும் ஒரு ஆச்சரியம். முதல் தெருவில் கொட்டடிச்சு பாட்டு பாடிக்கிட்டு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு வர்றாங்க. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவங்களோட நம்முடைய விக்கிள்ஸ்வொர்த் சேர்ந்துக்கிறாரு. அவங்களோட சேர்ந்து ஊழியத்தை அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட சேரும்பொழுது தான் உபவாசம் அப்படின்னா என்னென்னு கற்றுக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் ஒரு தனித்திறமை இருக்குன்னா தெரியுங்களா, எல்லார் வாழ்க்கையிலேருந்து ஒரு விஷயத்தை அவர் கற்றுக்கிட்டே இருப்பார். அதை விடாப்படியாக கற்றுக்கிறார் அப்படிதான் சொல்லலாம். சால்வேஷன் ஆர்மியுடைய ஊழியங்கள் அவர் இருக்கும் பொழுது எப்படி உபாசிக்கிறது, எப்படி விசுவாசத்தில் வளர்ப்பது, எப்படி வேதாகமத்தை வாசிப்பது, எப்படி ஆத்துமாதயம் செய்வது என்பதெல்லாம் கற்றுக்கிட்டாரு. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், அவங்களுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது வாரத்தில் ஒரு 50 புதிய ஆத்துமக்களையாச்சும் சபையில் கொண்டு வந்துருவாங்க. அந்த நேரங்களில் 1800 இந்த காலகட்டங்களில் ஒரு 50 நபர்களையாச்சும் வாரத்தில் ஒரு முறை சபைக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. இதே போல ஒரு எழுப்புதல் கண்டினியூவா நடந்துட்டே இருந்துச்சுங்க. இப்படி விக்கிள்ஸ்வொர்த் ஊழிய நாட்களில் தன்னுடைய 17 வயதில் பிளம்பர் அப்படிங்கிற பிளம்பிங் வேலைக்கு போறாரு. எல்லா வீட்லையும் போய் பைப்பை தண்ணி வர பைப்பு, இந்த மாதிரி பிளம்பிங் ஒர்க்லாம் பண்ணணும். அதை ஒருவருடைய சேர்ந்து வேலைக்கு போறாரு. அதுக்கப்புறம் நல்ல பயிற்சி எடுத்த பிறகு அவரே அந்த வேலையை செய்கிறார்.
அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை பற்றி கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு அதை எல்லாருக்கும் போதிக்க ஆரம்பிக்கிறாரு. அதன் மூலம் நிறைய நபர்களை ரட்சிப்புக்களை வழி நடத்துறாரு, ஆத்துமாதாயம் பண்றாரு. எல்லா சூழ்நிலைகளையும் இந்த ஆத்துமாதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விக்கில்ஸ்வொர்த் வடாப்படியா படிச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தார். அப்போலாம் அவருக்கு ஒரு எண்ணம், ஆண்டவரிடத்தில் எவ்வளவு விசுவாசம் வைக்கிறோமோ அந்த விசுவாசத்தினுடைய அளவு இன்க்ரீஸ் ஆக 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 ஊழியமும் வளர்றதை அவர் பார்த்தாரு. 1882 திருமணம் நடக்கு. அவருடைய மனைவி பெயர் பாலி அடிமாங்க. அவருடைய மனைவியோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறாங்க. அந்த நாட்களில் அவரை விட ஒரு மனைவி அதிகமாக ஊழியம் செஞ்சாங்க. ஒரு முறை விக்கில்ஸ்வொர்த் கேட்கும்போது சொல்றாரு, நான் என்னுடைய மனைவி வலை வீசினால் நான் என்ன பண்ணேன், மீன்களை பிடித்து அப்படிம்பாரு. இரண்டு சேர்ந்து ஊழியம் செஞ்சாங்க. அந்த நாட்களில் விக்கில்ஸ்வொர்த் அதிகமாக ஊழியத்துக்கு போக முடியாத நிலைமை, வேலை நிறைய ஆயிட்டு சபைக்கு போக முடியல. இந்த நேரங்களில் அவங்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளிலும் தேவனோடு இருக்கிற அந்த உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவு மறுபடியும் இணைச்சி மறுபடியும் சரியான ஊழியத்தை செய்வதற்கு அவங்கள பயிற்று வச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு மனிதன் அழைக்கப்படும் பொழுது, ஒரு மனிதன் ஒரு உலகத்திலேயே அல்லது சரித்திரத்தை படைக்க ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டான் அப்படின்னா, அவன் எங்க போனாலும் சரி ஆண்டவர் அவனை மறுபடியும் அவனுடைய இந்த பாதைகளை அவனை கொண்டுட்டு வந்துருவாரு. அப்படித்தான் விக்கில்ஸ்வொர்த் வராரு. அந்த நாட்களில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறது. இப்படி ஊழியம் திருமணமாகுது, ஊழியம் செய்கிறாங்க, நிறைய நபர்கள் ஆத்துமாதையம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஒரு மனிதன் வாழ்க்கையிலும் திருப்பு முனை ஏற்படும் இல்லையா, அதே மாதிரி விக்கில்ஸ்வொர்த் வாழ்க்கையிலும் திருப்பு முனை ஏற்படுகிறது. அவர் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செஞ்சதுனால அவருடைய வேலைக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்குறதுக்கு பக்கத்தில் ஒரு ஊருக்கு போறாரு. அந்த போன நேரங்களில் அங்கே என்ன பண்றாரு, ஒரு ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒரு நேரம் ஆகியது. அங்கே ஆராதனையில பங்கெடுக்கிறாரு. அந்த ஆராதனை அவருடைய வாழ்க்கையில அவரை யாருன்னு சொல்லி புரிய வச்சுச்சு. அது என்ன ஆராதனா, அந்த ஆராதனை கலந்துக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்க, சுகமாகறாங்க, தெய்வீக சுகத்தை அனுபவிக்கிறாங்க. அங்க வந்தவங்க யாரும் வந்த மாதிரி திரும்பி போல வந்த எல்லா வியாதிஸ்வரும் சுகமாகறாங்க. இது ஓரமா இருந்து பார்த்த விக்கில்ஸ்வொர்த் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், திருப்பு முனை ஏற்படுகிறது. உடனே அவருடைய வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு அந்த ஊர்ல யாரெல்லாம் வியாதியோட இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பலகீனமா இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த சபைக்கு கூட்டிட்டு போறாரு. தன்னுடைய சொந்த செலவில் அனுபவிக்கிறாரு. எல்லாரும் சுகமாகறாங்க. அந்த நாட்களில் தெய்வீக சுகம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாலே அது ஒரு துருபதேசம் அல்லது ஒரு மத வெறி பிடித்தவர்கள் தான் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட ஒரு நாட்கள். இன்னைக்கும் சொல்றாங்க, வியாதி இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமே வேதாகமத்தில் இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளாத நிறைய நபர்கள் இருக்காங்க. ஆனா விக்கில்ஸ்வொர்த் அதில் விடாப்படியா இருந்தாரு. மறுபடியும் இந்த தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டு எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போறாரு. தன்னுடைய மனைவி வீட்டுக்கு சொல்லல, ஏன்னா அந்த சூழ்நிலை சொல்ல முடியாத சூழ்நிலை. திருப்பி மனைவிக்கு தெரிய வருது. மனைவியோடு சேர்ந்து அந்த சபைக்கு போறாங்க. மனைவிக்கு ஒரு பலகீனம் இருந்துச்சு. அந்த பலகீனத்தையும் தேவன் அற்புதமாய் சுகம் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தெய்வீக சுகத்தில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சுகத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்த நாட்கள்ல விக்கில்ஸ்வொர்த்துக்கு ஒரு தீராத ஒரு வயிறு வலி. தான் ஊழியம் செய்யறாரு, தான் ஒரு வெறியோட ஊழியம் செய்யறாரு. எப்படி சொல்றது, ஒரு மூர்க்கத்தனமான விசுவாசம் அவருக்குள்ள இருந்துச்சு. ஊழியம் செய்யறாரு, அவருக்கு ஒரு தீராத ஒரு வயிறு வலி இருந்துச்சு. அந்த வயிறு வலியை சுகமாகவே இல்லை. உடனே தன்னுடைய மனைவி கேட்கிறாங்க, ஏங்க நீங்க இவ்வளவு விசுவாசிக்கிறீங்களே, உங்க வாழ்க்கையில விடுதலையை பார்க்கல, விசுவாச அறிக்கை பண்றீங்க, ஊழியம் செய்றீங்க, ஆத்துமாதாயம் பண்றீங்க, உங்களால சுகத்தை பெற்றுக்கொள்ளவே முடியலன்னு சொல்லி உடனே விக்கில்ஸ்வொர்த் அங்க மறுபடியும் சுகமாக அவருடைய சபைக்கு ஒரு ஊழியக்காரர் வராரு. விக்கில்ஸ்வொர்த்துடைய தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வியாதி மாறுது, அந்த தீராத வயிறு வலி மாறுது. இப்படி ஒரு தேவ மனிதன் ஒரு மாபெரும் எழுப்புதலை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்காக, மாபெரும் ஒரு சகாப்தத்தை படைப்பதற்காக உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் நான் அவருடைய வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், இப்படி வளர்ந்தாலும் கூட தன்னுடைய நிலைமை, அதாவது ஒரு தாழ்மை, யார்கிட்ட ஜெபிக்க, அந்த ஜெபிக்க விட்டு கொடுக்கிறது, சுகத்துவதற்காக விட்டு கொடுக்கிறது, அபிஷேகத்துக்காக விட்டு கொடுக்கிறது, அந்நிய பாசை பேசுவதற்காக விட்டு கொடுக்கிறது, இதெல்லாம் விக்கில்ஸ்வொர்த் தாராளமாய் தன்னுடைய குணாதிசத்தின் அடிப்படையிலே விட்டு கொடுத்துட்டே இருந்தார். பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையில மேலே வருவதற்காக இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை நடத்துற வழின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டார். தன்னுடைய ஊழிய நாட்களில் நிறைய நபர்களுக்கு ஆண்டுடைய தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டிருந்த நாளில் என்ன பண்றாரு, ஒரு நாள் அவருடைய மனைவியும் அவங்களும் என்ன பண்றாங்க, சபைக்கு போறாங்க. அந்த போன நாட்கள் அவங்க சொல்றாங்க, விக்கில்ஸ்வொர்த் நீங்க இங்க வர தேவையில்லை, உங்களாலையும் சுகத்தை பெற்றுக் கொடுக்க முடியும், உங்களாலையும் குணமாக்க முடியும் அப்படிங்கிறதான ஒரு சத்தியத்தை அவர்கள் சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் வராரு, தன்னுடைய ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாரு, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றாரு. அநேகர் சுகமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், அநேகர் வியாதியிலிருந்து குணமடைந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாட்களில் விக்கில்ஸ்வொர்த் மேடையில அதிகமாக பேசினதில்லை. ஒரு நாள் அவரை பிரசங்கிக்கும்படியாக கூப்பிடுறாங்க, நீங்க தான் வரணும், மேடையில நீங்க பேசணும்னு சொல்லி. இல்லை நான் வரலைங்க அப்படின்னு சொல்லி, நான் பேசலை, நீங்க யாராச்சும் பேசுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ மறுபடியும் விக்கில்ஸ்வொர்த் பேச வேண்டிய நேரம் வந்துட்டு அவருடைய செய்தி கொடுக்குறாரு.
செய்தி குடித்து முடிந்த உடனே ஒரு 15 பேர் வந்து அவரை சுகத்தை பெற்றுக் கொள்வதற்காக முன்னாடி வர்றாங்க. எல்லாம் கண்ணை மூடி இந்த ஊழியர் ஜெபிக்கிறாரு. ஜெபித்து முடிந்த உடனே 15 பேர் சுகமாயிடுறாங்க. 15 பேரும் ஒரு மிராக்கிள், அங்க பயங்கர மிராக்கிள் நடக்குது. அப்போ ஒருவர், அந்த 15 பேர்ல ஒருவர் வராரு. அவர் யாருன்னா, அவர் வந்து இந்த ஊன்றுகோலோட வந்தார். கையில வந்து வருவாங்க இல்லையா, ஊன்றுகோலோட வராரு. அவரால் வந்து கை பேலன்ஸ் பண்ணி தான் நடக்க முடியும். அப்படி வந்த ஒரு மனிதர் தன்னுடைய அந்த உபகரணங்களாம் தூக்கி போட்டுட்டு ஆணுடைய சுகத்தை அனுபவிக்கிறாரு. எல்லாரையும் விட ஆச்சரியம் விக்கில்ஸ்வரத்துக்கு, சரி நம்ம மூலமா அப்படி நடக்குன்னு சொல்லி. ஏன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை, நம்மளாலும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நமக்குள்ள இருந்தா எல்லாத்தையும் செய்ய முடியும். ஒரு விசுவாசித்தா எல்லாத்தையும் நம்ம அடைய முடியும். ஒரு குருட்டாட்டமுள்ள ஒரு விசுவாசம், ஒரு வெறி, தன்னுடைய கற்றுக்கொள்ள முடியுங்கிற வெறி விக்கில்ஸ்வரத்துக்கு இருந்துச்சு. அதை செஞ்சுக்கிட்டே இருந்தாருங்க. ஒரு நாள் உடைய நண்பருடைய மனைவி ரொம்ப சுகவீனமா இருக்கிறாங்க. விக்கில்ஸ்வரத்திட்ட சொல்றாங்க, கேள்விப்பட்டு போறாரு. போகும்பொழுது ஒரு ஊழியக்காரை கூட்டிட்டு போறாரு. வாங்க ஜெபித்துட்டு வரலாம் சொல்லி கூட்டிட்டு போறாரு. போய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது விக்கில்ஸ்வரத்தை கூட வந்த ஊழியக்காரை ஜெபிக்க சொல்றாரு. வாசன் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்ப ஜெபிக்கும் பொழுது அற்புத சுகத்திற்காக ஜெபிக்க போனவங்க ஆறுதலுக்காக இந்த ஊழியக்காரர் ஜெபிக்கிறார். விக்கில்ஸ்வரத்து அந்த ஜெபத்தை நிறுத்துகிறார். பின்பு அந்த மரணப்படுக்கையில் இருக்கிறதான அந்த பெண்ணுடைய கணவரை ஜெபிக்க சொல்றாரு. அவர் அதே மாதிரி ஜெபிக்கிறார். விக்கில்ஸ்வரத்துக்கு பயங்கர கோபம். என்னடா நம்ம மரணப்படுக்கையில் இருக்க உயிரோடு அவங்கள வந்து ஒரு ஜீவனை கொடுக்க வந்தா இவங்க இப்படி ஜெபிக்கிறாங்களேன்னு சொல்லி தன்னுடைய சட்டப்பையில் வைத்திருக்கிறதான ஜெப எண்ணெய் எடுத்து ஜெபிக்கிறார். அவங்க அற்புத சுகம் அடைகிறாங்க. இதே போல ஊழியத்துல நிறைய 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 நடந்துட்டே இருந்துச்சு. அவர் போகிற இடங்களெல்லாம் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டே இருந்தார். அவருடைய ஆத்துமாதாயம், அவர் சொல்ல 1000 நபர்களை சுகமாக்குவதை விட ஒரு நபரை ரட்சிப்புக்குள் வழிநடத்துவது, ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்றது வந்து மிகப்பெரிய வேல்யூ ஆனது அப்படின்னு சொல்றாரு. விக்கில்ஸ்வரத் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அவரால் பண்ண முடிஞ்சிச்சு. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில வந்து தேவன் நம்மளை அழைச்சிட்டாரு அல்லது தேவன் நம்மளை தெரிஞ்சுட்டாரு. அதோட இல்லைங்க, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது அதுக்கப்புறமா நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அநேகர் வந்து சரித்திரத்தை மாற்றி அமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பிசாசை தோற்கடிக்க வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அநேகருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. சாதாரண ஒரு பிளம்பர், சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த மனிதன், அவருடைய வரலாற்றை எப்படி நம்ம பேசுவோம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. நிறைய பேருக்கு ஒரு அகத்தூண்டுதலை ஏற்படுத்துவார் சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருக்காது. சாதாரண சின்ன பையன், 8 வயசுல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மையன். ஆத்துமாதாயம் வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒரு டைம் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் என் மூலமா கிரியை செய்யலாட்டி நான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் என் மூலமா கிரியை செய்யலாட்டி நான் அவர் கிரியை செய்ய வைப்பேன் அப்படின்னாரு. ஒரு நாள் அவர் ஊழிய பாதைகள் அதிகமான உடனே வேலைகள் கம்மியாகுது, வருமானம் கம்மியாகுது, ஊழியம் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறார். ஆண்டவரே நீங்க என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீங்க, என் பாதையை கண்டுபிடிச்சிட்டேன், இப்ப எல்லாம் விட்டு நான் உங்க பின்னாடி வர்றேன், எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். என்ன ஜெபம் தெரியுமா? நான் வர்றேன், நான் வந்த பிறகு என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட அழுக்கு கோட்டு, கிழிஞ்ச செருப்பு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நான் இருந்துடக்கூடாது, அப்படி இருந்தா நான் மறுபடியும் புலம்பர் வேலைக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். ஆனா அவருடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட வந்து அவர் அப்படி இருந்ததே இல்லை. 1913 அவருடைய மனைவி இறந்துடுறாங்க. மாபெரும் பேர் இழப்பு. அவர் வந்து மனைவியை விட்டு பிரிஞ்சு இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவருடைய மரித்த பிறகு அவருடைய கலரில் போய் படுத்துட்டு ஆண்டவரை என்ன எடுத்துக்கொள்ளும் சொல்லி ஜெபிக்கிறாரு. கதறி அழுகிறாரு. ஆண்டவர் சொல்லாரு, விக்கில்ஸ்வரத் நீ நிறைய வேலைகள் உனக்கு இருக்கு. உடனே விக்கில்ஸ்வரத் கேட்கிற, ஆண்டவரே என் மனைவிக்குள்ள அந்த வரங்கள் எல்லாம் எனக்குள்ள கொடுங்க, அவள்கிட்ட இருந்த அபிஷேகத்தை எனக்குள்ள கொடுங்க, இரட்டிப்பாய் கொடுங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அதே போல அவருடைய வாழ்நாள் முழுவதும் இரட்டிப்பான நன்மைகளை செய்து கொடுத்தாரு. இரட்டிப்பான வரங்கள் செயல்பட்டுச்சு. மனைவி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஊழியம் பயங்கர வளர்ச்சி. அவரை நிறைய இடங்களுக்கு அவரை கூப்பிடுவாங்க. தைரியமா போவாரு. ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணுவாரு. சைக்கிள்ல போய் ரொம்ப தூரம் போய் ஒரு ஆத்மாவுக்காக போவாரு. ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவையும் ஒரு வேல்யூயா பார்த்தாரு. ஒரு சின்ன குழந்தைக்கு ஜெபிக்க கூப்பிட்டா கூட தைரியமா போய் ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேவ மனிதராக இருந்தாரு. அவரை பார்த்த உடனே ஒரு எப்படி சொல்றது, ஒரு கோபக்கார மாதிரி இருப்பாரு. ஆனா ரொம்ப இறக்க குணமுள்ள நபர், ஒரு அன்பானவர். இப்படிப்பட்ட ஒரு விக்கில்ஸ்வரத் மாபெரும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தேவ மனிதர்கள் எல்லாம் வந்து சமுதாயத்தில் மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. ஆனா இவர் வந்து ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை வந்து தன்னுடைய வாழ்க்கையில செய்யணும் அப்படிங்கிறதான ஒரு விசுவாசத்தில் செஞ்சு இன்னைக்கு அவரை பற்றி பேசுகிற ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்திருக்கிறார். சாதாரண புலம்பர் தேவ மனிதன் ஆன பிறகு
நாடுகள், கண்டங்கள் எல்லாம் அவருக்கு வாசல்களை திறந்துச்சு. நிறைய பேருடைய வருகைக்காய் காத்திருந்தாங்க. என்னைக்குமே தன்னுடைய விசுவாசத்தை விட்டு கொடுத்ததே இல்லை. என்னைக்குமே தன்னுடைய வல்லமையை செயல்படுத்தாம இருந்ததே இல்லை. அநேக நேரம் ஜெபம், அநேக உபவாசம், தன்னுடைய வரங்களை செயல்படுத்தக்கூடியதான வாய்ப்புகளை உருவாக்கிட்டே இருந்தாரு. எல்லாரையும் நேசித்தாரு. அவர் வாங்குற காணிக்கையெல்லாம் திருப்பி ஊழியர்களுக்கே கொடுத்தாரு. மிஷனரிகளை நேசித்தாரு. இளம் ஊழியர்களை என்கரேஜ் பண்ணாரு. அவர் வாங்கின பணத்தெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஊழியங்கள்ல அவர் கொடுத்தாரு. ஆண்டவர் அதிகமா நேசித்தாரு. அவர் வாழ்ந்த நாட்கள்ல நாடுகளில் பயங்கர எழுப்புதல் உண்டாச்சு. நியூசிலாந்து அசைக்கப்பட்டுச்சு. ஸ்ரீலங்காவினுடைய கொழும்பு நகரம் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. சுவிட நாட்டில் மாபெரும் எழுப்புதல் ஏற்பட்டுச்சு. சுவிட நாட்டில் அவருடைய எழுப்புதல் புயல் வீசியச்சு. நார்வேயில தீப்பொறி பற்றி எரிந்துச்சு. ஆண்டோடைய வார்த்தைகளை அவர் மூலம் உறுதிப்படுத்தினாருங்க. ஜனங்கள் நாள்தோறும் ரட்சிக்கப்பட்டார். ஜனங்கள் வாழ்க்கையை மாற்றிச்சு. ஆத்துமாதாயம் என்கிறதான ஒரு கோட்வேர்டு அவருக்குள்ள இருந்துச்சு. விசுவாசம் மூலம்னா இரு. அந்த விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் ஆண்டவர் தான் சொல்லி புரிஞ்சுக்கிட்டாரு. சில நேரங்களுடைய வாழ்க்கையில நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கவே மாட்டோம். ஏதோ வாழ்ந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்னு இருந்தோம் இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கை பிறப்பு ஒரு சம்பவமா இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு சரித்திரத்தை படைப்பதற்காக தேவன் உருவாக்கி இருக்கிறார். அது விக்கில்ஸ்வொர்த் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நான் கத்துக்கிட்டேன். இன்றும் கூட ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் நடந்த எந்த ஒரு அற்புத அடையாளங்கள் நடக்கலன்னு சொல்லி எழுப்புதலை தாரும் சொல்லி ஜெபிக்கிறாங்க. கண்டிப்பாங்க, ஜெபிக்கிறது நல்லதுதான். ஆனா அதுக்கப்புறம் நிறைய எழுப்புதல்கள் அங்கங்க உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு விக்கில்ஸ்வொர்த்தின் மூலமாக இவ்வளவு எழுப்புதல், ஜான் ஆக்ஸ் மூலமாக ஸ்காட்லாந்தில் எழுப்புதல், இன்னும் வெஸ்லி மூலமாக, இன்னும் நிறைய தேவ மனிதர்கள் மூலமாக உலகம் எல்லாம் எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டேதான் இருந்தார். இன்னும் நம்ம மூலமாக செய்ய தேவன் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பாதைகளை நாம் பார்க்கலாம், நம்முடைய பாதைகளை நாம் கண்டுபிடிக்கலாம். பாதைகளை தேட வேண்டாம், பாதைகள் நம்ம தான் உருவாக்க வேண்டும். பாதை நம்முடைய உலகம் நமக்காய் காத்து கொண்டு கிடக்கிறது. அநேக வியாதிஸ்தர்கள் நமக்காய் காத்திருக்கிறார்கள். அநேக தரித்திரர்கள் நமக்காய் காத்திருக்கிறார்கள். நம் மூலமாய் வருகிற வார்த்தையின் மூலமாய் ரட்சிக்கப்படுவதற்கு உலகம் காத்து கிடக்கிறது. விக்கில்ஸ்வொர்த் வாழ்க்கையிலிருந்து புரிந்த ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு ஆத்துமா, அந்த ஆதாயம் இருக்கு தெரியுமா, அது பரலோக ராஜ்யத்தை நடுங்க செய்யும், பரலோக ராஜ்யத்தை அசைக்கும், பரலோக ராஜ்யத்தை சந்தோஷிப்பிக்கும். அந்த ஒரு ஆத்துமா உலகம் முழுவதும் பெரிய காரியங்களை செய்யும் சொல்லி புரிஞ்சுக்கிட்டாருங்க. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நீங்க ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்க நீங்க உங்க வேலை, நீங்க ஒரு பிளம்பரா இருக்கலாம், ஒரு எலக்ட்ரீஷியனா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு டிரைவரா இருக்கலாம், அல்லது நீங்க நல்ல உயர் பதவியில் இருக்கலாம். எதுல இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு சொல்லி ஆண்டவர் தனியா ஒரு தேவ திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்படி இருப்பதற்காக தேவன் அழைக்கல உங்களை மாபெரும் ஒரு புரட்சி ஏற்படுத்துகிற மாபெரும் ஒரு தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தேவ பிள்ளையை ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். இவர் மூலமாய் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன கற்றுருக்கிறீங்க, அல்லது உங்க வாழ்க்கை என்ன புரிஞ்சுக்கிட்டுங்கிறத எங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல நீங்க பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த மிஷனரிகள் எல்லாம் எங்களோட நீங்க ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. தேவன் தான் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க.